இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபாஸ்டாக் சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபாஸ்டாக் பேலன்ஸை சரிபார்ப்பதற்கான புதிய விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த விதிகள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17, 2025 முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபாஸ்டாக் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு சில்லறை பிரச்சினை ஒரு பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டது. ஏனெனில் டோல் கட்டணம் செலுத்திய பிறகு பயணிகளுக்கு சில்லறை வழங்கும்போது நேரம் எடுத்துக்கொண்டது. இதற்காக கொண்டுவரப்பட்ட ஃபாஸ்டாக் பயணிகளுக்கு மட்டுமல்லாமல் சுங்கச்சாவடிகளில் இருக்கும் ஊழியர்களுக்கும் பெரும் நிவாரணமாக அமைந்தது. நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCI ஜனவரி 28, 2025 தேதியின் சுற்றறிக்கையின்படி ஃபாஸ்டாக் பரிவர்த்தனைகள் இனி சுங்கச்சாவடியில் டேக் ஸ்கேன் செய்யப்படும் நேரத்தை பொறுத்து சரிபார்க்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. சுங்கச்சாவடியை அடைவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டிருந்தாலோ அல்லது ஹாட் லிஸ்டில் இருந்தாலோ அல்லது குறைந்த பேலன்ஸ் கொண்டிருந்தாலோ பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். அதாவது சுங்கச்சாவடிக்கு வருவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பே உங்கள் ஃபாஸ்டாக்கில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் பரிவர்த்தனை ரத்து செய்யப்படும். ஃபாஸ்டாக் ஸ்கேன் செய்யப்பட்ட 10 நிமிடங்களுக்கு பிறகு பிளாக் லிஸ்ட் செய்யப்பட்டால் அல்லது செயலற்ற நிலையில் இருந்தாலும் பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். அதோடு ஃபாஸ்டாக் இந்த 2 நிபந்தனைகளையுமே பூர்த்தி செய்திருந்தால் எரர் கோட் 176 பரிவர்த்தனை நிராகரிக்கப்படும். அதோடு வாகனத்திற்கும் அபராதம் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ஃபாஸ்டாக் பயன்படுத்துவதற்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. அடுத்தது உங்களோட ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். உங்களோட ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாஸ்டாக் ஐடி நம்பர் அல்லது உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் மட்டும் தெரிந்தால் போதும் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு NPCIன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு NPCI.org.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட், கன்சியூமர், மீடியான்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் செகண்டாக கன்சியூமர்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே அதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 4ஆவதாக செக் யுவர் NETC ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு செலக்ட் சர்ச் பை ஃபாஸ்டாக் ஐடி ஆர் வெஹிக்கிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களுடைய வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது ஃபாஸ்டாக் ஐடி தெரியும்னா அதை செலக்ட் பண்ணிக்கங்க. வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும்னா அதை செலக்ட் பண்ணிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணோம். ஃபாஸ்டாக் ஐடி தெரியும்னா அதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதே ஃபார்முலா என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய ஃபாஸ்டாக் ஐடியோடைய முதல் 2 நம்பர் கடைசி நம்பர்லாம் ஷோ ஆகும். அடுத்ததாக வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக உங்களுடைய ஃபாஸ்டாக் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஆக்டிவாக இருக்கா, உங்களுடைய ஃபாஸ்டாக் இன்ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய வெஹிக்கிள் கிளாஸ் இருக்கும். அடுத்ததாக ஆக்ஷன் சொல்லிவிட்டு யுவர் ஃபாஸ்டாக் இஸ் ஆக்டிவ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் ஆர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் யுவர் பேங்க் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் அடுத்ததாக இஷ்யூ டேட்னு இருக்கும். இது ஃபாஸ்டாக் எந்த டேட்டில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அந்த டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபாஸ்டாக் இஷ்யூர் பேங்க்குடைய நேமும் கொடுத்துருப்பாங்க. இது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ன்றதெல்லாம் அந்த நேம் இருக்குது. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக உங்களுடைய ஃபாஸ்டாக் ஆக்டிவாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அந்த டேட் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபாஸ்டாக்கான பேங்க் எதுன்னு உங்களுக்கு தெரியணும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.